குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சிங்கத்தை பிடிக்குமா? சிங்கம்னா எப்படி இருக்கும்? கர்ஜனை பண்ணும், வேகமா ஓடும்ல. ஆனா ஒரு காட்டுல ஒரு விசித்திரமான சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் பயங்கரமான சோம்பேறியாம். ஒரு அடி எடுத்து வைக்க கூட அதுக்கு சோம்பலாம். அந்த சோம்பேறி ராஜாவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான பெரிய காடு. அங்க ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்துச்சு. அது நல்ல குண்டா கம்பீரமா இருக்கும். ஆனா அது கிட்ட இருந்த ஒரே கெட்ட பழக்கம் சோம்பேறித்தனம். காட்டுல இருக்கிற மத்த விலங்குகள் எல்லாம் காலையில எந்திரிச்சு சாப்பாடு தேட ஓடிடுமா. ஆனா நம்ம சிங்கராஜா மட்டும் அப்பாடா, இந்த மரத்தடி நிழல் எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தூங்கிக்கிட்டே இருக்குமா. யாராவது வந்து கேட்டா, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா, நான் எதுக்கு வேலை செய்யணும், சாப்பாடு தானா தேடி வரணும் அப்படின்னு பந்தாவா சொல்லுமா. ஒரு நாள் அந்த சிங்கத்துக்கு வயிறு பசி பசின்னு கத்துச்சு. வேட்டைக்கு போகலான்னு நினைச்சிச்சு. ஆனா யார் இப்போ ஓடுறது, செம சோம்பேறியா இருக்கேன்னு படுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன சுட்டி மயில் அங்கே துள்ளி குதிச்சு வந்துச்சான். சிங்கராஜா சிங்கராஜா, ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. சிங்கம் மெதுவா, முயல் குட்டி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஆனா வேட்டையாட சோம்பேறியா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். முயல் சிரிச்சுக்கிட்டே, ராஜா, நீங்க ராஜாவே இருந்தாலும் கைய கால ஆட்டி உழைச்சாதான் சாப்பாடு கிடைக்கும், சும்மா இருந்தா பசிதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருச்சு. அப்ப தூரத்துல ஒரு மான் புல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சிங்கம் மெதுவா எழும்பி அதை பிடிக்க போச்சு. ஆனா பாவம், பல நாளா ஓடாமலே இருந்தனால சிங்கத்தால வேகமா ஓட முடியல. மூச்சு வாங்குச்சு. கால் தடுமாறி தபார்னு விழுந்துருச்சு. மான் ஹிஹி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தப்பி ஓடிருச்சு. அப்பதான் சிங்கத்துக்கு புரிஞ்சது, நம்ம சோம்பேறியா இருக்கிறனாலதான் நம்ம உடம்புல தெம்பே இல்லாம போயிடுச்சுன்னு. அன்னையில இருந்து அந்த சிங்கம் சோம்பலை மூட்டை கட்டி வச்சுட்டு தினமும் ஓடி பயிற்சி செஞ்சுச்சு. பழையபடி வீரமான சிங்கமா மாறிடுச்சு. குட்டீஸ், பாத்தீங்களா? காட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் உழைக்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. அதே மாதிரிதான் நாமளும் நம்ம ஹோம்ஒர்க்கை செய்யாம படிக்காம சோம்பேறியா இருந்தா ஜெயிக்க முடியாது. நீங்க எல்லாரும் அந்த முயல் மாதிரி சுறுசுறுப்பா இருப்பீங்க தானே? இந்த கதையோட மாறல் என்ன தெரியுமா? சோம்பேறித்தனம் நம்மை கெடுக்கும், சுறுசுறுப்பான உழைப்பை உயர்வு தரும். இந்த மாதிரி நிறைய மாரல் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபன்னி ஸ்டோரிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எலிட் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ், மறந்துடாதீங்க.